பாராளுமன்ற உறுப்பினர் பஸ் ஸ்டாண்ட் கழுவுறார். யாழ்ப்பாண மக்கள் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினரை அனுப்பினது அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்காண்ட ஒரு தனி மனிதன் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்குத்தான். இன்றைக்கு இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்கிற இடத்துல போய் தங்களோட சொந்த பிரச்சனைக்கு அடிபடுறாங்க. அவ வேணுமெண்டா கிரீன் கிராஸில் போய் ஒரு ரூமை போட்டு அல்ல கிரீன் கிராஸில் போய் ரெஸ்டாரண்ட்டில் செய்ய வேண்டிய வேலையை தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை தமிழ் மக்களின் விருப்பங்களை நாசமாக்குற ஒரு செயற்பாடுகளை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கின்றார்கள். அத்துமீறி கட்டிடங்களை அழிக்க சொல்லுகணும், நாட்டை துப்புரவாக்க சொல்லுகணும். ஆனால் ஒன்றுமே இங்கே நடக்கவில்லை. எல்லாமே பூச்சியமாகத்தான் தெரிகின்றது. நான் நேரடியாக யாழ்ப்பாண ஆணையாளர் வந்து கந்தப்பசகரம் வீதியை துப்புரவாக்கி போட்டு போறார். அதிகாலை ஓய்வு நாளில் அதிகாலை வந்து நின்று துப்புரவாக்கி போட்டு போறார். அன்று பின்னேரம், இது போன மாதம் ஒரு மாதம் ஆயிடுச்சு, அன்று பின்னேரம் பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து இருக்கிறாங்க. 119 கோல் பண்ணி இது பண்ணா 119 அந்த கோல் பண்ணி போட்டு அவ சமாளிச்சுட்டு போக பார்க்கணும். ஒவ்வொரு தவறுகள் செய்கிற மனிதர்களை நீதிமன்றத்தின் முன் கொண்டு சென்று நிறுத்தி அவர்கள் செய்வது தவறு என்பதை அவர்களுக்கு அடையாளப்படுத்தப்படும் வரை அவர்கள் திருந்த மாட்டார்கள். யாழ்ப்பாண மாநகரம் தூய்மையானதாக கிளீனாக வர வேண்டுமா இருந்தால் போலீசார் முதலில் நல்லவர்களாக மாற வேண்டும். யாழ்ப்பாண மாநகர சபையில் கடமையாற்றுகின்ற அனைத்து உத்தியோகத்தர்களும் தாங்கள் வாங்குகின்ற சம்பளத்துக்கு நேர்மையாக உண்மையாக செயற்பட முன்வர வேண்டும். ரெவென்யூ பொறுப்பானவரை நான் கோல் பண்ணால் அவர் வீட்டில் 2 மணிக்கு டிவி சத்தம் கேட்குது, ஐயா டிவி ஆஃப் பண்ணுங்கன்ற. அவர் இல்லை. அவர் சொல்றார், தம்பி நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வர்றேன்டால் அவர் 10 நிமிஷம் இல்லை மணித்தியாலம் தாண்டியும் வருவதில்லை. வீதியோரம் முழுக்க ஆட்டோக்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நடந்து போற பாதையில மக்கள் போக முடியாமல் இருக்கு. இங்க ராணுவத்தை கூட்டியந்து பஸ் ஸ்டாண்டை துப்புரவாக்குற வேலையை தான் கடந்த அரசாங்கம் எப்படி இந்த ராணுவ மயமாக்கலை வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களை அடக்கி ஆள மிரட்ட பயன்படுத்திச்சதோ அதே நோக்கோடு தான் அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்காவின் அரசும் செயற்படுகின்றதா? ஏன் ராணுவம் என்ன தேவைக்கு பொதுமக்கள் மத்தியில் ராணுவத்தை பயன்படுத்த முனைகின்றீர்கள்? அதை வன்மையாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கண்டிப்பதோடு என்பிபி அரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் எந்த விடயத்தை எங்கே எப்படி கதைக்க வேண்டும் என்பதை கவனமாக ஆராய்ந்து கதைக்க பழகிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர்களில் யாழ்ப்பாண மக்கள் மிகவும் அதிருப்தியோடு இருக்கின்றார்கள். அர்ஜுனாவுக்கும் இளங்குமரனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது பேச வேண்டிய இடம் அவர்களுடைய வீடாயிருக்கணும் அல்லது வீதியாயிருக்கணும், வேறு எந்த ஓய்வை கழிக்கிற இடமாக இருக்கலாம். இது யாழ்ப்பாணத்தை கிளிநொச்சியை யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டங்களை அபிவிருத்தி செய்கிற கூட்டங்களில் ஏகப்பட்ட லட்சம் ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டு எத்தனையோ அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள் கடமைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இதற்காக தங்களோட திட்டமிடலை நெறிப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். அந்த ஆளுமைகளை எல்லாம் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி எமது யாழ்ப்பாண மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட மக்களையும் கேவலப்படுத்துகின்ற மாதிரி நடவடிக்கைகள் தொடர்கின்றன. முடியாது போனால் நீங்கள் விட்டுட்டு போங்க. செய்ய வேண்டுமா இருந்தால் ஒழுங்கா நேர்மையா நியாயமா மக்களுக்காக செயற்பட வாரீங்க. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வர்றீங்க, கடைசி நிமிடம் வரைக்கும் எந்த காவாலி கிடைப்பான் எங்கட கட்சிக்கு எங்கட அணிக்கண்டு ஓடி திரியுறீர்கள். இவர்களை கொண்டு வந்து விட்டு மக்கள் முன் வேட்பாளர்களாக நிறுத்திவிட்டு நீங்கள் வாக்கு கேட்கின்றீர்கள். எப்படி மக்கள் வாக்கு போட முடியும்? அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மக்களை வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உங்களுடைய வட்டாரத்தில் வலியோடு உங்களின் தேவை அறிந்து உங்களுக்காக ஆளுமையோடு செயற்பட வல்ல ஒரு நல்லவரை
மட்டும் தெரிவு செய்யுங்கள்.